என்னாச்சுங்க என ஒருவித பயத்திலேயே ஜோ அந்த பெண்ணை பார்த்து கேட்டாள். அதற்கு அந்த பெண் எந்த பதிலும் சொல்லாமல் தனது கையை உயர்த்தி விரலை ஜோவின் கழுத்திற்கு நேராக நீட்டினாள். ஜோவிற்கு அதற்கான அர்த்தம் புரியாமல் தலையை குனிந்து தனது கழுத்தை பார்த்தாள். கழுத்தில் உள்ள ஃபாதர் கொடுத்த செயினை தான் அந்த பெண் காட்டுகிறாள் என்பது ஜோவிற்கு புரிந்தது. பிறகு ஜோ அவளிடம் கேட்க தொடங்கினாள். எதுக்காக செயினை காட்டுறீங்க, எனக்கு புரியல என்று ஜோ கேட்கவும், உங்க செயினை கலட்டி வச்சுட்டு சாப்பிட வரீங்களா என்று கூறினாள் அந்த பெண். பதறியபடியே, ஏன் செயினை கலட்ட சொல்றீங்க, சாப்பிட தானே போறோம், அதுக்கு ஏன் செயினை கலட்ட சொல்றீங்க என்று ஜோ கேட்கவும், அந்த பெண் சிரித்தபடியே, ஏன்னா இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட போறோம், அப்போ இந்த செயின் கழுத்துல போட்டுக்கிறது முறை இல்லைல்ல, அதனால தான் என்றாள் அந்த பெண். ஓ அப்படியா, அப்போ சரிங்க, நான் செயினை கலட்டி வச்சுட்டே வரேன், நீங்கள் முன்னாடி போங்க என்று கூறினாள் ஜோ. ஜோ அப்படி சொன்னதை கேட்டதும் அந்த பெண் மகிழ்ச்சியாக சிரித்தபடியே, சரி நான் முன்னாடி போகிறேன் என கூறிவிட்டு நடந்தாள். பின் அரைக்கதவின் தாழ்பாலை விலக்கி அந்த கதவை திறந்து வெளியே போனாள் அந்த பெண். செயினை கலட்ட சென்ற ஜோ அவள் அரைக்கதவை திறந்ததை பார்த்ததும் அதிர்ச்சியாக அப்படியே நின்றுவிட்டாள். கதவை திறக்காம இந்த பெண் எப்படி உள்ள வந்தா என நினைத்த ஜோ, செயினை கலட்டுறது இப்போ நல்லதா இல்லை என்பதை உணர்ந்தாள். செயினை அணிந்தபடியே போகலாம் என முடிவெடுத்து கொண்டாள் ஜோ. டேனியும் ரீனாவும் தூங்கிக் கொண்டிருந்ததால் அவற்றை அறையிலேயே விட்டுவிட்டு வெளியே வந்தாள் ஜோ. அறைக்கு வெளியே வந்ததும், எங்க இருக்கு கிச்சன் என புரியாமல் குழம்பியபடியே நின்றாள். பிறகு அவளை அனுமானித்தபடி நடந்தாள். சரியாக கிச்சனுக்கும் தடுமாறியபடியே சென்று விட்டாள். கிச்சனில் டைனிங் டேபிளில் எதிர் வீட்டு பெண் அமர்ந்திருக்க அவள் அருகே போட்டோவில் கண்ட அந்த இளைஞனும் அமர்ந்திருந்தான். ஜோ சற்று அதிர்ச்சியாக அவனை பார்க்க அவன் ஜோவை பார்த்து கண் சிமிட்டினான். போட்டோவில் கண்ணை சிமிட்டியது போலவே ஜோ போட்டோவில் கண்ட இளைஞனை நேரில் கண்டதும் அதிர்ச்சியானாள். என்னடா இது, இந்த பொண்ணு நம்ம கிட்ட தனியா இருப்பதா தானே சொன்னா, ஆனா இவன் கூட இருக்கானே, இவன் உண்மையிலே யாரு, இவளோட கணவனா? கணவனா இருந்தா இவன் ஏன் தனியா இருக்கிறதா சொன்னா நம்ம கிட்ட? அதுவும் இல்லாம போட்டோல நம்ம பார்த்தப்போ இவன் எப்படி செஞ்சானோ அதே மாதிரி தானே இப்பவும் செய்றான் என பலவாறு தன் மனதிற்குள் கேள்விகளை கேட்டுக்கொண்டு மனக்குழப்பத்தில் நின்று கொண்டிருந்த ஜோ அந்த பெண் குரல் கேட்டதும் தான் சுயநினைவிற்கே வந்தாள். என்ன அப்படியே நின்னுட்டீங்க, வந்து உட்காருங்க என்று அந்த பெண் கூறவும் ஜோ சற்று தயங்கியபடியே, இல்லைங்க அது நான் என்று கூறவும் அந்த பெண், என்ன நீங்க ரொம்பவும் தான் தயங்குறீங்க, தைரியமா வந்து உட்காருங்க என்றாள். ஜோவும் வேறு வழியின்றி அவர்கள் இருவருக்கும் எதிரே இருந்த சேரில் உட்கார்ந்து கொண்டாள். ஜோ உட்கார்ந்ததும் மனதில் சற்று தைரியத்தை வர வைத்து கொண்டு, நீங்க தனியா இருக்கிறதா தானே சொன்னீங்க, ஆனா இவர் உங்க கூட இருக்காரு, இவர் யாரு என்று கேட்டாள். அதற்கு அந்த பெண் அவளது கேள்விக்கு பதில் ஏதும் சொல்லாமல் தன் புருவத்தை உயர்த்தி, அந்த பெண் ஏன் இந்த செயினை கலட்டி வைக்கல என சற்று கோபமாக கேட்டாள்.